நம்ம பாலைவனம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அரபு நாடுகளும் ராஜஸ்தான் பாலைவனம் மட்டும்தான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரத்த சிவப்பு நிறத்துல ஒரு பாலைவனம் இருக்குன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? அங்க இருக்க மணல் முழுக்க அடர்ந்த செந்நிறத்துல இருக்கும். சுற்றிலும் கிலோமீட்டர் கணக்குல மணல் மேடுகள் மட்டும்தான் இருக்கும். இது ஏதோ சினிமால உருவாக்கின படம் இல்ல. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க தேரி மணல் காடு. இந்த சிவப்பு மணல் எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன ரகசியம்? அதோட இந்த மணலோட நிறத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதை இருக்கு. வாங்க இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சுமார் 12,000 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த சிவப்பு மணல் பரவி கிடக்குது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மணல் சாதாரண மஞ்சள் நிறத்துல இல்ல, அப்படியே அடர்ந்த சிவப்பு நிறத்துல கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு. கோடை காலத்துல பலமான காற்று வீசும்போது அந்த மணல் அப்படியே புயல் மாதிரி சுழன்று பறக்கும். அந்த காட்சியை நேரில் பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பாக்குற மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். சரி, இந்த மணல் ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புவியியல் ரகசியம் இருக்கு. ஆய்வாளர்கள் சொல்றதுபடி, இன்றைக்கு பாலைவனமா இருக்க இந்த பகுதி சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில இருக்கணும். காலப்போக்குல கடல் பின்வாங்கிய பிறகு கடல் மணல்ல இருந்த இல்மனைட், ருட்டைல் மற்றும் இரும்பு தாதுக்கள் போன்ற கனிமங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளா வெயில், காற்று மற்றும் வேதியியல் மாற்றங்களால ஆக்சிஜனோடு சேர்ந்து இந்த மணலுக்கு அடர்ந்த சிவப்பு நிறத்தை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த மணலோட சிவப்பு நிறம் இயற்கை பல ஆயிரம் ஆண்டுகளாக உருவாக்கிய ஒரு அற்புதம். அறிவியல் ஒரு பக்கம் இருக்கு, அங்க வாழ்ற மக்கள் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை பேசப்படுது. என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்துல இந்த பகுதி பச்சை பசேல்னு செழிப்பான காலம் இருந்துச்சாம். அப்போது ஒரு முனிவர் இங்க தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சிலர் அவருடைய தவத்தை கலைத்து அவரை அவமானப்படுத்தியதால கோபம் அடைந்த அந்த முனிவர் அங்க சாபம் கொடுத்தாராம். அதன் காரணமா தான் இந்த செழிப்பான காடு ஒரே இரவுல எரிந்து சாம்பலாகி அங்க இருந்த மணல் எல்லாம் ரத்த சிவப்பு நிறமா மாறிடுச்சுன்னு அந்த ஊர் பெரியவங்க கதையா சொல்றாங்க. இது வெறும் நாட்டுப்புற நம்பிக்கை மட்டுமே. இதுக்கு வரலாற்று அல்லது அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். இது வெறும் வறண்ட பாலைவனம் மட்டும் இல்லைங்க. இங்க சிவப்பு மணலுக்கு அடியில தண்ணீரை உறிஞ்சு வச்சுக்குள்ளேயே ஒரு தனித்தன்மை இருக்கு. அதனால தான் இந்த வறண்ட மணலுக்கு நடுவுலையும் பனை மரங்களும் முந்திரி மரங்களும் பச்சை பசேல்னு வளருது. துபாய் வரைக்கும் போய் பாலைவனத்தை பார்க்க முடியாதவங்க கண்டிப்பா ஒரு முறையாவது நம்ம தமிழ்நாட்டோட இந்த இயற்கை அதிசயமான தேரி மணல் காட்டை பார்த்துட்டு